இன்னைக்கு இந்த பூவையும் அல்வாவையும் கொடுத்து உன்னை என் வழிக்கு கொண்டு வராம விட போறதில்ல. மயங்க வைப்போம். மாப்ள, மாமா, என்ன இவ்வளவு நேரம்? அவ சைட்டுக்கு போயிட்டு வந்தா மாமா. இந்நேரத்துல சைட்ல என்ன வேலை? நைட் ஒர்க் நடந்துட்டு இருக்கல மாமா. நைட் ஒர்க்கா? ஆமா மாமா, வேலையை சீக்கிரம் முடிக்க சொன்னீங்கல்ல, அதான் நைட் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன். கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். பரவாயில்லையே, ரொம்ப பொறுப்பாயிட்டீங்க. சாப்பிட வாங்க. அத்த இல்ல அத்த, நான் லேட் ஆச்சுன்னா அங்கேயே. சரி. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, அவங்கெல்லாம் நியாயவாதிகளா, நாம அநியாயம் பண்றவங்களா? அதான் வெறுப்பு அப்படி காட்டிட்டு போறா. இவங்களுக்குலாம் பணத்தோட அருமை என்னைக்கு தெரிய போகுது? நாளைக்கே நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல லட்சக்கணக்கா சம்பாதிச்சீங்கன்னா மாப்ள, நீங்க மீனை சாப்பிடுங்க, கறியை சாப்பிடுங்கன்னு உங்க பின்னாடி கெஞ்சிட்டு வருவாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க போங்க. சரி மாமா. என்ன ரேவதி, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இந்த நேரத்துல குளிச்சிருக்க. நான் வர நேரமா பார்த்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உனக்காக மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பூவை நானே வச்சு விடுறேன். என்ன ஏன் ரேவதி, நான் வைக்க கூடாதா? நான் உன் புருஷன் தானே. ரேவதி, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என்ன ரேவதி, எந்தவித ரியாக்ஷனும் இல்லாம இப்படி சில மாதிரி நின்னுட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் ஆசையா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்காவது நம்ம சந்தோஷமா இருப்போமே. அதான பார்த்தேன். என்ன மாதிரி உனக்கும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இல்லாமலையா போயிடும்? நீ நைட்ல குளிச்சுட்டு வந்து நிக்கும் போதே எனக்கு தெரியும். போதும், நிறுத்து. உன் எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அத நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். நீ நல்லவனோ கெட்டவனோ, ஒரு பொண்டாட்டியா உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது என்னோட கடமை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4 செவத்துக்குள்ள உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மிஷன் நிறைவேற்றிக்க. ரேவதி, இன்னும் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் போகலன்னு நினைக்கிறேன். ரேவதி, நீ செல்வ மாமாக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு.
அண்ணா ஆ, ஒரு வாரத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் கொஞ்சம் தாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையானதுன்னா என்னதுன்னு சொன்னாதானே? ஏண்டா முதல்ல தனி குடுத்தனம் போறதுக்கு பொருள் வாங்குற இப்படியா கேட்பாங்க? ஏன்டா வேற எப்படி கேட்கணும்? அவருக்கு என்னங்க தெரியும்? குடும்பத்தோட இருந்து பழக்கப்பட்டவரு, அதான் ஒண்ணும் தெரியல. அண்ணாச்சி, முதல்ல 50 கிராம் மஞ்சத்தூள் எழுதுங்க. ம். மஞ்சத்தூள் 50 கிராம், வேற என்ன சொல்லுங்க? அர்ச்சனா, உனக்கு வேற என்னென்ன வேணுமோ சொல்லு. மஞ்சத்தூள் 50, வேற என்ன சொல்லுங்க? 5 கிலோ புழுங்கலரிசி. புழுங்கல் அரிசி 5, வேற? அர்ச்சனா போதும். இதுவே நிறைய ஆயிடுச்சுல்ல அண்ணாச்சி. இது வரைக்கும் எவ்வளோ ஆச்சு? இது வரைக்கும் 490 ரூபா ஆச்சு சார். போதும் அண்ணாச்சி, இதை நீங்கள் பொட்டலுங்க. சரி சார். டேய் அர்ச்சனா இன்னும் ஏதோ வாங்கணும் போல இருக்கேடா. இல்லை இல்லை, இது போதும் போதும் அண்ணாச்சி, நீங்கள் பொட்டலம் கட்டுங்க. ஆ. ஏண்டா கையில் இருக்கிறதே கொஞ்சம் பணம், இதுக்கே 500 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் பாத்திரம் ஸ்டவ்லாம் வாங்கணும்ல. டேய் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குடா, நான் கேட்டா தரமாட்டேனா? அதெல்லாம் பரவாயில்லடா, இருக்கிறத வச்சு சமாளிச்ச போதும். ம், சொன்னா கேட்கவும் மாட்டான். சரி அதெல்லாம் கட்டுங்க. அர்ச்சனா தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. இதில் கொஞ்சம் பணம் இருக்கு, பால் காய்ச்சறதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணிடு. இந்த சர்க்கரை, டீ தூள் இதெல்லாம் நான் முன்னாடியே வாங்கிட்டேன். பால் பாக்கெட் மட்டும் தான் வாங்கணும். அப்படியா? சரி இந்தா அப்படியே வச்சுக்கோ. உள்ள வச்சுட்டே வா. என்னங்க? என்னடாச்சு? ராணி, அண்ணா, இங்கே இருக்கீங்க? எங்க இந்த பக்கம்? ஆகாஷ் உங்களை பார்க்கணும்னு சொன்னானா, அதான் குப்பண்ண ரங்கண்ண ரூமுக்கு போயிருந்தோம். அங்க இருந்த பாட்டி அவங்க 2 பேரும் காலி பண்ணி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேண்ணா. ஆமாம் சார், நேற்று தான் ராணி எல்லா விஷயத்தையும் சொன்னா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் உங்களை பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஆமாண்ணா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? வீடு பார்த்துட்டாங்க. தனி குடுத்தனம் போறதுக்காக பாத்திரம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரோம். அப்படியா அண்ணி? வீடு எங்க பார்த்திருக்கீங்க? இங்க பக்கத்துல தாமா, பாரதி நகர் நம்பர் 17. என்னண்ணா நீங்க தனி குடுத்தனம் போற தகவலை உங்களுக்கு எனக்கும் அப்பாவுக்கும் சொல்லணும்னு தோணலையா? அப்படிலாம் இல்லம்மா, இப்ப அவன் இருக்கிற மனநிலைமையில இதெல்லாம் சொல்ல தோணுமா? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இன்னும் 1 மணி நேரத்துல பால் காய்ச்ச போறோம். நீயும் மாமாவும் வாங்க ராணி. சரிங்க அண்ணி. ராணி, அண்ணன் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? இதான் நீ அண்ணன் கொடுக்குற மரியாதையா? என்னண்ணா சொல்றீங்க? படிப்பு முடிக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒண்ணா எங்கேயும் சுத்தக்கூடாதுன்னு சொன்னல. இல்லண்ணா, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அதுக்காக தான். சாரி சார், ராணியை திட்டாதீங்க, நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். விடுறா, கட்டிக்க போறவன் தானே, உன்னை பார்க்க தானே வந்திருக்காங்க. சரிண்ணே, பால் காய்ச்ச டைம் ஆச்சு, கிளம்பலாமா? நாங்க கிளம்புறோம். மாமாவை கூட்டிட்டு வந்துடுறானே. சரிங்க அண்ணி.
பார்த்து நடந்துக்கோ. சரிங்க அண்ணா. சரி நாங்க வரட்டுமா? போயிட்டு வாங்கண்ணா. டேய் சிவன் ஆட்டோடா வாங்கண்ணே. வாங்கடா, எப்போ வந்தீங்க? 10 நிமிஷம் ஆச்சுண்ணே. இந்த பிடி. பரவாயில்லையா, அட்ரஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டீங்க. ஆமாண்ணே. டே சிவா, இந்த பிடி. நான் போய் ஹவுஸ் ஓனர் கிட்ட சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. அம்மா, யாரது? நேற்று பக்கத்து வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனோம்ல, அதான் பால் காய்ச்சலான்னு வந்திருக்கோம். வீட்டு சாவி வேணும். வர்ற. நீயா? பால் காய்ச்ச இத்தனை பேரா? இல்ல பால் காய்ச்சறதுக்காக தான் தெரிஞ்சவங்களாம் வந்திருக்காங்க. அந்த சிகப்பு புடவை தான் என் சம்சாரம், அது ஃப்ரெண்டோட சம்சாரம். அவங்க 2 பேரும் கூட வேலை செய்யற பசங்க. முத நாளே இவ்வளவு கும்பலா? புருஷன் முண்டாட்டி 2 பேர் இருந்தானே சொன்ன? இல்ல, பால் காய்ச்சின உடனே அவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்கம்மா. நல்லது கெட்டது பார்க்க வந்திருக்காங்க, போயிடுவாங்கன்னு இனிமே அந்த கும்பல்லாம் வரக்கூடாது. 2 பேர்னா 2 பேர் தான். தண்ணிக்கு 100 ரூபான்னு 2 பேருக்கு கணக்கு பண்ணி தான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் கூட வந்து தங்க கூடாது, புரிஞ்சுதா? என்னம்மா இவ்ளோ கட் அண்ட் ரைட்டா பேசுறீங்க? ஒரு விசேஷம் பால் காய்ச்சறதுன்னா 4 பேர் வரதானே செய்வாங்க. என்ன பால் காய்ச்ச தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு. மாமா கோச்சுக்காதீங்கம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தான் எத்தனை பேரு, மற்றபடி இங்க யாருமே வரமாட்டாங்க. பார்த்து நடந்துக்கங்க. 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை வந்துடணும். இல்ல 2ஆம் தேதி சட்டி பானையெல்லாம் வெளியே பறக்கும். இல்ல 1ஆம் தேதி தானே, நான் சரியா கொடுத்துறேன். இந்தா இப்படி ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கீங்க, இதுலயே அர்ச்சனா தங்க போகுது. அண்ணா நல்லாவா இருக்கு இந்த வீடு? இப்படி ஒரு வீடை போய் பாத்திருக்கீங்க? இந்த வீட்டுக்கு என்ன, சுத்தம் பண்ண சரியா போயிடும். புனிதா, நீ போய் அந்த தொடப்பம் எடுத்துட்டு வா. சரி. அண்ணி, நீங்க எதுக்கு இந்த வேலை எல்லாம் செய்றீங்க? நாங்க செய்றோம், நீங்க போய் வெளியில இருங்க. அண்ணா நீங்களும் வெளிய இருங்க. கொடுங்க. சரி வெளிய இருங்க. குப்பண்ணே, இதெல்லாம் பொறுக்கிட்டு வெளியில போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிடா. என்னையா பாக்குற? சாப்பிடு. நீ சரியாவே சாப்பிடல. பசிக்கு தண்ணி எடுத்து குடிச்சத நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். மிளகாய் சட்னினா நீ விரும்பி சாப்பிடுவல்ல? இந்த சாப்பிடு.
ராணிக்கு சமைக்க தெரியாதியா. அவ செல்லமாவே வளர்ந்த குழந்தை. அவ ரசம் தாளிக்கும் போதே தீஞ்ச வாசனை வந்துச்சு. நீ வேற பசி பொறுக்க மாட்ட. இந்தா இத சாப்பிடு. நான் 3 வேளை வகை வகையா சமைச்சு போடும்போதே இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு 1008 குத்தங்குறையெல்லாம் சொல்லுவேன். இப்போ ஒரு வேளை சமைச்சு வச்சுட்டு அதையே 3 வேளையா சாப்பிட்டுட்டு இருக்கியா? அவ தான் சின்ன பொண்ணு வீம்பு பிடிச்சிட்டு இருக்கா. நீயாவது எடுத்து சொல்ல வேணாம். சரி சாப்பிடு.